ஒரு அர்த்தமுள்ள பொது வாழ்வு, இன்னும் சொல்லப்போனால் எளிமைக்கும் தூய்மைக்கும் துணிவுக்கும் லட்சியத்துக்கும் உதாரணமான ஒரு பொது வாழ்வு. அவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலேயே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. வழக்கமாக அரசியல் தலைவர்கள் பெரு மருத்துவமனைகளை நாடுவார்கள், ஆனால் அவர் எப்பொழுதுமே அரசு மருத்துவமனையை தான் நாடினார். பல செல்வந்தர்கள் பெரும் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்திருப்பார்கள், ஆனால் தான் கொண்ட எளிமையான அரசியல் கொள்கைக்கு உதாரணமாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். ஒருபடி மேலே போய் இதே மருத்துவமனைக்கு மருத்துவ ஆய்வுக்கு தன்னுடைய உடலையும் கொடையாக, தன்னுடைய பெருவாழ்வை கொடுத்தது போல உடலையும் கொடையாக கொடுத்து மறைந்திருக்கிறார் திரு நல்லகண்ணு. அவருடைய உடல் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையிலிருந்து அவர் சிகிச்சை பெற்று மறைந்த மருத்துவமனையிலிருந்து பாலன் இல்லத்துக்கு ஒரு முறை சென்று மீண்டும் மருத்துவமனைக்கு மருத்துவ ஆய்வுக்கு சென்றுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. நல்லடக்கமோ தகனமோ அவருடைய உடலுக்கு இல்லை, கொடைதான் அவருடைய உடல் கொடுக்கிறது. அவருடைய உடலையும் கொடையாக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவருடைய வாழ்க்கையே ஒரு பாடம், அவருடைய வாழ்க்கையே ஒரு பல்கலைக்கழகம் போல அரசியல் பயில நினைப்பவர்களுக்கு, ஒரு தூய வாழ்க்கையை வாழ நினைப்பவர்களுக்கு ஒரு பாடம். அந்த வாழ்க்கையை ஒரு முறை திருப்பி பார்த்துடலாம் ஒரு செய்தி தொகுப்பாக. 100 ஆண்டு காலம் வாழ்ந்து தன் வாழ்வின் பெரும் பகுதியை இந்த சமுதாயத்திற்காகவே அர்ப்பணித்த மாமனிதர் அவர்தான் நல்லகண்ணு. பெயருக்கேற்றாற்போல் நல்ல குணம் படைத்த பொதுநலவாதி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் டிசம்பர் 26, 1925 பிறந்தார் நல்லகண்ணு. பாரதியின் மேல் வைத்த பாசமோ என்னவோ, இளம் வயதிலேயே இவருக்குள் மூண்டது சுதந்திரத்தீ. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என வயல்களிலும் வீதிகளிலும் பாரதியின் பாடலை பாடிக்கொண்டே சுதந்திர தீயை பரவச் செய்த நல்லகண்ணு 11 வயதிலேயே துருதுருவென சுதந்திர போராட்டங்களில் பங்கேற்றுள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் மாணவர்களை திரட்டி பெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளார். தொடர்ந்து தன் 18வது வயதிலேயே தன்னை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைத்துக் கொண்டார். 16 வயதிலேயே கம்யூனிஸ்டில் சேர முயன்றாராம். ஆனால் 18 வயதானால்தான் இணைய முடியும் என கட்சி கூறவே 2 ஆண்டுகள் காத்திருந்து கட்சியில் சேர்ந்துள்ளார். இவர் கட்சியில் சேர்ந்த சில ஆண்டுகளிலேயே நெல்லை சதி வழக்கு பாய்ந்தது. நல்லகண்ணு உள்ளிட்டோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படவே அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. அப்போது கூட நல்லகண்ணுவை தவிர்த்து மற்ற அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். தண்டனை குறைக்கப்பட்டு 7 ஆண்டுகள் சிறையில் கழித்த நல்லகண்ணு பின் விடுதலையானார். விவசாயிகள் உரிமைக்காக ஓயாது உழைத்தது, பட்டியலின மக்களை திரட்டி அவர்கள் குடியிருக்க மனையுரிமை பெற்று தந்தது, 1970 நிலமீட்சி போராட்டத்தில் பங்கேற்றது, சாதி பிரிவினைக்கு எதிராக தொடர்ந்து போராடியது, தொழிலாளர் நலன்களுக்காக குரல் கொடுத்தது, சிறுபான்மையினரை ஆதரித்தது என நல்லகண்ணு ஆற்றிய அரும்பணிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதிலும் தென் மாவட்டங்களில் 1996 தலைவிருத்தாடிய சாதி கலவரத்தில் நல்லகண்ணுவின் மாமனார் அன்னசாமி படுகொலை செய்யப்பட்டார். அப்போது கூட சோகத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டு சாதி மறுப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார் நல்லகண்ணு. மதுரையில் உள்ள சில கிராமங்களில் பட்டியலின ஊராட்சி தலைவர்கள் பதவி ஏற்க முடியாத அளவு சாதி கொடுமை நிலவியது. அந்த சமயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருந்த நல்லகண்ணு 4000 பேரை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தி ஒரு புரட்சியையே செய்து காண்பித்தார். அதேபோல் தாமிரபரணி ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுவதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தானே ஆஜராகி ஆதாரங்களுடன் வாதிட்டு 5 ஆண்டுகளுக்கு மணல் அள்ள தடயம் வாங்கி தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார் நல்லகண்ணு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் கிளை செயலாளர் பதவியில் துவங்கி மாநில செயலாளர் வரை பல பதவிகளை வகித்துள்ளார். மக்களுக்காக போராடிய போதும் 1967, 1977 சட்டமன்ற தேர்தல்களில் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட்ட நல்லகண்ணுவுக்கு மக்கள் தோல்வியையே பரிசளித்தனர். 1999 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட நல்லகண்ணு தற்போதைய குடியரசு துணைத் தலைவராக உள்ள CP ராதாகிருஷ்ணனிடம் தோல்வியை தழுவினார். ஆனாலும் சோர்ந்து போய்விடவில்லை நல்லகண்ணு. தொடர்ந்து மக்கள் பணியாற்றினார்.
2015 வெள்ளம் நல்லகண்ணு வாழ்க்கையை புரட்டி போட்டது. அவரின் வீட்டிற்குள் புகுந்த வெள்ள நீர் அவர் வைத்திருந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்களை அடித்துச் சென்றது. அவரை மீட்க படகு ஒன்று வரவே மற்றவர்களையும் காப்பாற்றிவிட்டு தன்னை காப்பாற்ற வாருங்கள் என்று கூறினாராம். தமிழ்நாட்டுக்காக சோர்வுறாது உழைத்த நல்லகண்ணுவுக்கு 2022 தகைசால் தமிழர் விருதை வழங்கினார் முதல்வர் ஸ்டாலின். தனக்கு வழங்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் தன்னுடைய பணமான 5000 ரூபாயையும் சேர்த்து முதலமைச்சரின் நிவாரண நிதிக்காக வழங்கினார் நல்லகண்ணு. அதிலும் குறிப்பாக அவரது 80வது பிறந்த நாளில் கட்சி சார்பாக தனக்கு வழங்கப்பட்ட 1 கோடி ரூபாய் நிதியை அப்படியே திருப்பி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கே வழங்கிய தன்னிகரில்லா தலைவர்தான் நல்லகண்ணு. பார்ப்பதற்கு பண்பானவர், பழகுவதற்கு எளிமையானவர். ஆனால் மக்களுக்கொன்றென்றால் பாயும் புலியாக மாறிவிடுவார் நல்லகண்ணு. வாழ்நாள் முழுவதும் கட்சிக்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் அயராது உழைத்த நல்லகண்ணுவின் ஆன்மா இளைப்பாறட்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க.